இன்னைக்கு கச்சான் பிஸ்கட் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நான் இன்றைக்கு ஒரு 140 கிராம் கச்சான் முத்து எடுத்திருக்கிறேன். இது வறுத்த கச்சான். நீங்க பச்சை கச்சான் எடுத்து அதை வறுத்து வச்சாலும் ஓகே. அதை இந்த மாதிரி கோது நீக்கி எடுத்து வைப்போம். இப்போ அதில் இருந்து அரைவாசி, அதாவது 70 கிராம் எடுத்து அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுப்போம். அதில் ஒரு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு 115 கிராம் பட்டர் இருக்கிறேன், அல்லது நீங்கள் 3/4 கப்பளவு எடுத்தாலும் ஓகே. அரை கப்பளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறதால அதில் பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சுமே இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னா சுகரை ஒருக்கா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 50 கிராம் அளவு டின் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கிற கச்சானை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட மிச்சம் இருக்கிற கச்சான் முத்துக்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்க்குறேன். இதுக்கு 190 கிராம் அல்லது 1/2 கப் மாவு எடுத்துக்கொள்கிறேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இது தயாராகியாச்சு. ஒரு குழிவாக இருக்கிற ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்னது உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அதில் எடுத்துட்டு கைக்கு கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் தடவிட்டு அதை கையில் உருண்டை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கிங் ரேயில் வச்சிடுங்க. இதை 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு 25 நிமிஷம் போல் வைப்போம். எனக்கு சரியாக 32 நிமிஷம் பிடிச்சது. மேலே தொடும்போது லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும். அதை ஒரு அரை மணித்தியாலம் போல் ஆற வைப்போம். இப்போ ஒரு அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ இதை உடைச்சி பார்ப்போம். சூப்பரான கச்சான் பிஸ்கட் தயாராகியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.